ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மகாநதி அப்கமிங் ரிவ்யூ பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா அப்படியே ஃபார்ம் ஹவுஸில் சூப்பராக கலக்குறாங்க, நல்லா சாப்பிட்றாங்க, ஜாலியாக இருக்காங்க, என்ஜாய் பண்ணுறாங்க. யமுனா பார்த்தீங்கன்னா அவங்கள நல்லா குளுன்னு குளிர வைக்கிறாரு. ஏன்னா யமுனா நம்ம மனசை குளிர வச்சுட்டாலே அப்படிங்கிறதுனால காவேரி நல்லாவே ஓட்டுறாங்க. நைட்டு ஃபுல்லாக அவரை தூங்கவே விடலை. பேய் பயம் காமிச்சு ஊன்னு சொல்லி பேய் பயத்தாலே ஓடி போய் விஜய் இறுக்கி கட்டி பிடிச்சிக்கிறாங்க. அப்படியே அவங்களால தூங்கவே இல்லை. ராத்திரி முழுக்க என் தூக்கமே அவங்களால போச்சு அப்படின்னு கத்துறாங்க. இல்லை காவேரி, உண்மையிலே பேய் சத்தம் கேட்டுச்சு, எனக்குமே கேட்டுச்சு அப்படிங்கிறாங்க. சும்மா இருங்க அப்படிங்கிறாங்க. யமுனா உனக்கு கேட்டுச்சா? ஆமாக்கா உண்மையிலே கேட்டுச்சு. நீ நடிப்படி, நீங்கள் மாமாவனையும் கூட்டு சேர்ந்துட்டியல, அப்படி தான் பேசுவீங்க அப்படிங்கிறாங்க. காவேரி இந்த பக்கம் திரும்ப பார்த்து விஜய் அப்படி யமுனாவும் அப்படி ஐஃபை அடிச்சுக்கிறாங்க. சூப்பர் அப்படின்னுக்கிறாங்க. அதுக்கப்புறம் சரி இருங்க எல்லாம் ரெடியாங்க, நம்ம வெளியில் சுற்றி பார்க்க போவோம் அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் வேணாம், வீட்டுக்கு போவோம் அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க. உடனே இது வேலைக்கு ஆகாது, நம்ம பூசாரிகிட்ட போவோம், சாமிகிட்ட போவேன் அப்படின்ட்டு பூசாரி அப்படிங்கிற மாதிரி யமுனா பார்க்குறாங்க. அப்படிங்கிறார் விஜய். அக்கா என்னக்கா நீ வீடுங்கிற, நான் கொஞ்சம் நல்லா இருக்கணுமா வேணாமா, ரிலாக்ஸாக இருக்கணும், எனக்கு அத்தை மாமா வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் காவேரி அங்கிட்டு வெளில போகிறாங்க. அப்படியே பாட்டு கேட்டுட்டு போகிற மாதிரி ஹெட்ஃபோனை காதில் மாட்டிக்கிட்டு யதார்த்தமாக அங்கிட்டு போகிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா காவேரிட்ட யமுனா ஸ்ட்ரிக்டாக சொல்லிடுறாங்க, நான் இங்கே இருந்து தான் போவேன், அதெல்லாம் முடியாதுக்கா. என்னக்கா நீ இப்படி பண்ணுற, மாமாவே சரியாக சொல்கிறாங்க, நீங்கள் போங்கக்கா, நீ சரியே இல்லைக்கா, மாமாவே ரொம்ப நல்லவராக இருக்கார், நீ என்ன ரொம்ப பண்ணுற, எல்லா ஊர் உலகத்துலலாம் ஏங்க என் தங்கச்சி சுற்றி பார்க்க ஆசைப்படுது அப்படின்னு புருஷன்மார்கிட்ட பொண்டாட்டி தான் கெஞ்சி கேட்பாங்க. ஆனால் இங்கே வழக்கத்துக்கு மாற மாமா நல்லவராக இருக்கார், நீ இப்படி பண்ணுற அப்படிங்கல. யமுனா என்ன நீ என் பொண்டாட்டி எப்படிலாம் திட்டுற, அப்பெல்லாம் திட்டக்கூடாது அப்படிங்கிறாங்க. போதும் தொட்டியும் ஆட்டி விட்டு பிள்ளைங்கள்றீங்களா அப்படின்னு காவேரி விஜயை பார்த்து கேட்குறாங்க. சரி விடுங்கப்பா, உங்களுக்கு வேணாம் எனக்கு வேணாம், நம்ம இருப்போமா வேணாமாண்டு என் மாமியார்ட்ட கேட்டுருவோம் அப்படின்னு சொல்லி வேகமாக போன போடுறாரு. ஏன் அவங்ககிட்ட ஏன் கேட்குறீங்க அப்படிங்கிறாங்க காவேரி. உடனே ஏன் காவேரி பயப்படுற, அவங்ககிட்ட சொன்ன பொய்யை உண்மையாக்கிட்டோம், நம்ம ஃபார்ம் ஹவுஸில் தான் இருக்கோம், அப்புறம் ஏன் பயப்படுற அப்படின்ட்டு டக்குன்னு வீடியோ கால் அடிக்கிறாங்க. பார்த்தா ஜாலியாக அப்படியே நீச்சல் குளத்துட்டு வந்து எல்லாம் 3 பேர் உட்காந்துருக்காங்க. அங்கே போயிட்டு அவங்க அம்மா அடிக்கிறாங்க, அவங்க அம்மா கங்கா எடுக்கிறாங்க. என்னடி பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. யமுனா கங்காவை பார்த்து, அக்கா நல்லா இருக்கியாக்கா, பாருக்கா காவேரி அக்கா இப்படிலாம் பண்ணுறா அப்படிங்கிறாங்க. என்னடி பண்ணுறா அப்படிங்கல. நீங்கள் அம்மாட்ட கொடு அப்படிங்கிறாங்க. அம்மா வர்றாங்க. அத்தை அப்படின்னு சொல்லி விஜய் பேசுகிறாங்க. சொல்லுங்கள் தம்பி அப்படிங்கல. உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும், ஆனால் நீங்கள் நோ சொல்லக்கூடாது, சரி சொல்லணும் அப்படிங்கிறாங்களா. என்ன தம்பி சொல்லணும் சொல்லுங்கள் அப்படிங்கல. இப்போ ஒரு கேப் புக் பண்ணுறேன், உங்களுக்கு வீட்டுக்கு வரும், அதில் நீங்கள் எல்லாரும் அழகாக ஏறுறீங்க. சரி ஏறி முடிஞ்சோடனே நீங்கள் பேசாமல் உட்காந்துக்கிறீங்க, கதவை சாத்திக்கிறீங்க, அந்த காரு வந்துடும். எங்கே தம்பி வரும், இங்கே தான், எங்ககிட்ட தான் அப்படிங்கிறாங்களா. என்ன தம்பி சொல்கிறீங்க. ஆமாம் இங்கே காவேரி ஆசைப்பட்றா, நீங்கள் எல்லோரும் இங்கே வரணுமா, அதை விட யமுனாவும் ஆசைப்பட்றா அப்படிங்கிற. ஆமாம் அப்படின்னு யமுனா சொல்கிறாங்க. ஆனால் காவேரி மட்டும் நான் எப்போ சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாங்க. மண்டையை பிடிச்சிட்டு ஆமான்னு ஆட்டுறாரு விஜய். பார்த்தீங்களா காவேரி ஆட்டுது, பாஸ் நான் எப்போ ஆட்டினேங்கிற மாதிரி சொல்கிறேன். சும்மா இரு அப்படின்ட்டு டக்குன்னு கேமராவை திருப்பி விட்டு அதுக்கப்புறம் அத்தை சீக்கிரம் வர சொல்லணும், காவேரி தான் கெஞ்சுது, வாங்கத்தை அப்படிங்கல. காவேரிலாம் சொன்னால் வர முடியாது மாப்பிள்ள, நான் எங்களுக்கு வேலை இருக்குது அப்படின்றாங்க. உடனே காவேரி சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. விஜய் பல்பு வாங்கிடுறாரு. போதுமா வேணுண்டி உனக்கு அப்படிங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் அத்தை ஒரு நிமிஷம் உங்களை. என்ன தம்பி, ஏன் மாப்பிள்ள, காவேரி சொன்னால் வரமாட்டிங்களா, அவளுக்கெல்லாம் யார் மதிப்பு கொடுத்துக்கிட்டு அவள் கூப்பிட்றாலாம் வந்துட்டு சும்மா அதுல 2யும் தண்ணியை காமிச்சு கூட்டிகிட்டு வாங்க அத்தை, வாங்க மாப்பிள்ள அப்படிங்கிறாங்க. அத்தை இது உங்கள் பொண்ணோட விருப்பம் இல்லை அத்தை, பின்ன என்ன என்னோட ஆசை, எல்லாம் கங்கா நர்மதா குட்டி பாவம் இல்லையா, அதுவும் யமுனா ஆசைப்படுறது, நானும் ஆசைப்பட்றேன், நீங்கள் எல்லாரும் இங்கே வாங்கலேன் ப்ளீஸ், நல்லா ஜாலியாக சுற்றி பார்த்துட்டு போவோம், ஒரே ஒரு நாள், ஜஸ்ட் ஒரு நாள், என்னத்தை ப்ளீஸ் தேப்பணுன்னு. தம்பி நீங்கள் கூப்பிட்டு நாங்கள் வராமல் இருப்போமா, நான் கூட அந்த கழுதை கூப்பிடுச்சுன்னு நினச்சேன், இதோ கிளம்பிடுறோம் அப்படின்னு, கார் எப்போ வரும், இன்னும் 1/2 மணி நேரத்தில் வந்துடும், இந்த ரெடி ஆகிறோம், கங்கா வாடி அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வைக்கிறாங்க. உடனே சிரிக்கிறாங்க. பல்ப் வாங்கினியா இப்போ நீ அப்படிங்கிறாங்க. காவேரி அப்படியே பேசாமல் இருக்காங்க. பார்த்தீங்களா இந்த அம்மா கிழவிகளுக்கு தாய் கிழவி ரொம்ப தான் பண்ணுது, பெத்த பிள்ளையோட மருமையை முக்கியமாக போயிடுச்சோ, இது உலகத்து வழக்கம் தானேக்கா அப்படின்னு யமுனா சொல்கிறாங்க. உனக்கு ரொம்ப தெரியுமா, ஏக்கா நம்ம ஊர்லலாம் பார்க்கலையா, பொண்ணுங்களோட மருமையை தானே தாங்குன்னு தாங்குறாங்க. ஆமாம் அது என்ன உண்மைதான், ஆனால் இதே இது மருமகளையும் தாங்கிட்டா உலகத்தில் மாமியா மருமக பிரச்சனையே வராதில்ல அப்படிங்கிறாங்க யமுனா. யாரடிஸ் கண்டா இந்த காலத்தில் மாமியா ஒரு பக்கத்து இழுத்தாங்கன்னா மருமக ஒரு பக்கத்து இழுக்கிறாங்க, எல்லாம் நல்லவங்களா இருப்பாங்களா அப்படிங்கல. ஆமாம்மா என் பொண்டாட்டி காவேரி மாதிரி வருமா அப்படிங்கிறாரு. கரெக்டாக தோளில் வச்சு அமுக்கிக்கிட்டே, என்னங்க நீங்கள் தோலை பிடிச்சி அமுக்கிட்டே இருக்கீங்க, என்னப்பா நீ என் பொண்டாட்டி தோலை தொடாமல் பக்கத்து வீட்டுக்காரியாம்பை நான் தொட முடியும், இங்கே வா வெளியில்
வெளியில் யாராவது போகிறாலும் பார்ப்போம். நான் போய் இங்கே தோலை தொட்டால் என்னை தோலை உரிச்சு போடுவாங்க தெரியுமா, புருஷங்களோ அப்பனா அண்ணனோ அப்படிங்கிறாங்க. அப்பா சாமி, முன்னாடி நான் தான் வாயை திறந்தா மூட மாட்டேன், இப்போ நீங்கள் வாயை திறந்தா மூட மாட்டேங்கிறீங்களே அப்படிங்கிறாங்க காவேரி. சரிடா செல்லம் கோச்சுக்கிறோம் அப்படின்னு கன்னத்தில் ஒரு இடி இடிக்கிறாரு. ஐயோ அப்பா வலிக்குதே அப்படிங்கல. காவேரி போங்க அப்படின்னு சொல்லி வெளில போகிறாங்க. யமுனா வந்துட்டு மாமா இதை சாப்பிட்டு நல்லா அக்காவை இடிக்கிறீங்க. ஏன் செல்லம், உனக்கு ஒரு கன்னத்தில் இடி வேணுமா? மாமா உங்கள் இடியை உங்கள் பொண்டாட்டிகிட்டே கொடுத்துக்கங்க, எனக்கு வேணாம், எனக்கு யாழ் நிவின் இருக்காரு அப்படின்ட்டு போகிறாங்க. ரொம்பவே விஜய் சந்தோஷப்படுறாரு. பாவம் இந்த பொண்ணை எப்படியாவது நிவின் கூட சேர்த்து வைக்கணும் அப்படின்னு விஜய் நினைக்கிறாங்க. அப்புறம் காவேரியும் பார்க்குறாங்க. எவ்வளோ அழகான குடும்பம் நமக்காக கிடச்சிருக்கு, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, இனிமேல் செத்தாலும் காவேரி விட்டு விலகவே கூடாது அப்படின்னு நினைக்க அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே வெண்ணிலா வந்து அப்படியே மூச்சை விடுறாங்க. விஜயின்ட்டு எந்திரிக்கிறாங்க. ஒன்றும் புரியாமல் அப்படியே நிற்கிறாங்க. அவங்களுக்கு சுயநினைவு கொஞ்சம் கொஞ்சம் வந்துடுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதன் தொடர்ச்சியை அடுத்த பகுதியில் பார்க்கலாம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் மேலான கருத்துக்களை பொண்ணான கையால் கமெண்ட் பாக்ஸில் சொல்லிடுங்க. உங்கள் பொண்ணான கையால் ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.